ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி. இது விலை ரொம்ப குறைவு, ஆனால் சத்துக்கள் அதிகம், இதயத்தை பாதுகாக்கும், மூளையை கூர்மையாக்கும், கண்களுக்கு நல்லது, எலும்புகளை கூட பலப்படுத்தும், இப்படி ஒரு உணவு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய பேர் விலை உயர்ந்த மீன்களை தேடி தேடி போய் வாங்குவாங்க. ஆனால் நம்ம கடற்கரையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன மீன் சத்துக்களோட பொக்கிஷமாகவே இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதாங்க மத்தி மீன். சிலரில் மத்தி மீன் ஸ்மெல்லு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு சின்ன மீன் தானே, பெரிய மீன் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உலக அளவில் ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மீன்களில் மத்தி மீனும் ஒன்று. வாரத்துக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 தடவை மத்தி மீன் சாப்பிட்றது உங்களோட உடலுக்கு பலவிதமான ஆச்சரியமான நன்மைகளை தரும். இந்த வீடியோவில் மத்தி மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இந்த சின்ன மீன் இதயத்துக்கு எப்படி பாதுகாப்பு தருது, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் இந்த மீனை சாப்பிடலாமா, யாரெல்லாம் அளவோடு சாப்பிடணும், மத்தி மீனை எப்படி சாப்பிட்டா அதிக நன்மைகள் கிடைக்கும்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மத்தி மீன் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு மத்தி மீன்னா என்னன்னு பார்க்கலாம். மத்தி மீன் அப்படிங்கிறது கடலில் வாழ்கிற எண்ணெய் நிறைந்த ஒரு சின்ன மீன் வகை தான். இந்த மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் டி, விட்டமின் B12, கால்சியம், புரோட்டீன், செலினியம் இது மாதிரியான முக்கிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. சின்ன மீனாக இருக்கிறதுனால பெரிய மீனை விட மெர்க்குரி குறைவாக இருக்குது. இதை விட அதோட கூடுதல் சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மத்தி மீன் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மத்தி மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. இது கெட்ட கொழுப்பை குறைக்கும், நல்ல கொழுப்பை அதிகரிக்கும், இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்குது. இதய ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய சிறந்த உணவுகளில் மத்தி மீனும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மூளையோட செயல்திறனை மேம்படுத்துது. ஒமேகா 3 மூளையோட முக்கியமான கட்டுமான பொருளாக இருக்குது. மத்தி மீன் சாப்பிட்டா நினைவாற்றல் மேம்படும், கவன சக்தியை அதிகரிக்கும், மூளை செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் இந்த மீன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நன்மை என்னென்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு மத்தி மீன் பயன்படுது. மத்தி மீனில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கண் ஆரோக்கியத்துக்கு உதவுது. வயசு அதிகரிக்கிறப்ப ஏற்படுற கண் பிரச்சனையோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுதும். எலும்புகளை பலப்படுத்துறது கூட மத்தி மீன் பயன்படுது. மத்தி மீனில் விட்டமின் டியும் கால்சியமும் அதிகமாக இருக்குது. இது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கும், பற்களை வலுப்படுத்தும், ஆஸ்டியோபொராசிஸ் அபாயத்தை குறைக்குது. வயசானவங்க கண்டிப்பாக உணவில் இந்த மத்தி மீனை சேர்த்துக்கலாம். தசை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மீன்களில் மத்தி மீனும் ஒன்று. மத்தி மீனில் உயர்தர புரதச்சத்து இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், வயசு வரக்கூடிய பெண்கள், வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு சிறந்த புரத ஆதாரமாக இருக்கும். அடுத்ததாக இரத்த சோகையை தடுக்க உதவுது. மத்தி மீனில் விட்டமின் B12ம் அயனும் அதிகமாக இருக்குது. இது இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுது, சோர்வை குறைக்கும், உடலுக்கு சக்தி கிடைக்க உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. செலினியம், ஜிங்கு இது மாதிரியான தாதுக்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்தும். இதனால உடல் தொற்றுகளை எதிர்க்கிற திறன் மேம்படும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நிறைய வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், தொற்றுக்கள்லாம் வெளியிலேருந்து வந்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் மத்தி மீனை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கு மத்தி மீன் உதவுது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது மனநல ஆரோக்கியத்தோட தொடர்புடையதாக இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மனநிலையை சீராக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். பாடி வெயிட்டை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. மத்தி மீனில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அதிகமாக எடுக்கிறப்ப வயிறு நிறைந்த உணர்வை அதை கொடுத்துரும். அதனால் ரொம்ப நேரம் பசி வராது. தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற எண்ணம் குறையும். குழந்தையோட வளர்ச்சிக்கு கூட மத்தி மீன் உதவியாக இருக்கும். எலும்பு வளர்ச்சி, தசை வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இது மாதிரியான எல்லா வளர்ச்சிக்கும் மத்தி மீனில் உள்ள சத்துக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். மத்தி மீன் ரொம்ப நல்ல உணவு, கடல் உணவு. இருந்தாலும் அலர்ஜி இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க,
நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். மத்தி மீனை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் வறுவல், மத்தி மீன் பொரியல், மத்தி மீன் அவியல்னு குறைவான எண்ணெயில் சமைச்சு மத்தி மீனை பலவிதமாக சாப்பிடலாம். அதிக எண்ணெயில் பொரிக்கிறத விட குறைந்த எண்ணெயில் சமைச்சா அதிகமான நன்மைகள் கிடைக்கும். விலை உயர்ந்த உணவுகள் மட்டும்தான் ஆரோக்கியம் தரும் அப்படிங்கிறது தவறான கருத்துங்க. நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மத்தி மீன் இதயத்தை பாதுகாக்கும், மூளையை மேம்படுத்தும், எலும்புகளை வலுவாக்கும், தசைகளை வளர்க்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்படி நிறைய நன்மைகளை நமக்கு தரும். வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை அளவோடு மத்தி மீனை உணவில் சேர்த்துக்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் மத்தி மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.